இயக்குனர் அமீர் இருக்கார்ல, இவர் வந்து திமுகவுடைய மொரட்டு ஊப்பி. 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெற்றதுக்கப்புறம், திமுகவுக்கு வந்து மொரட்டுத்தனமா முட்டுக் குடுத்ததுல இந்த நபரும் ஒருத்தர் தான், இந்த இயக்குனர் அமீர் அப்படிங்கிறவரு. அதுக்கப்புறம் திமுகவ பார்த்தீங்கன்னா, எதிர்க்கிற மாரி எதிர்த்துட்டு கிடந்தாரு நம்ம இயக்குனர் அமீரு. இப்போ என்னன்னா, திமுகவை ஆதரிக்க வேண்டிய தேவை இன்னமும் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உருட்டு விட்டுருக்காரு. இது எதுக்காக அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கையில, ஏற்கனவே இந்த வழக்கில் வந்து போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது பண்ணாங்கல்ல ஜாபர் சாதிக்கு அப்படிங்கிறவரு. இவர் வந்து அந்த போதைப்பொருள் வழக்கில் வந்து சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் இந்த இயக்குனர் அவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காராம். இதை வந்து சமீபத்தில் அமலாக்கத்துறை கைது பண்ணி கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்களாம். இயக்குனர் அமீர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த போதைப்பொருள் வழக்கில் வந்து கைது பண்ண சாபர் சாதிக் அப்படிங்கிறவரு பணம் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறத தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதனால தான் நம்ம இயக்குனர் அமீர் பாய் அவர்கள் வந்து எங்கே நம்ம வந்து அமலாக்கத்துறை கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்ட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா திமுகவை முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இதே இயக்குனர் அமீர் பாய். அநேகமாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் அமீர் பாய் கூடிய சீக்கிரத்தில் போயிடுவார்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு.